ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி கிரகணம் பிடிக்குது அப்படின்றதுனால சரியான வேலை. காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிக்கணும். 1 மணிக்கு மேலே அடுப்பு பற்ற வைக்கக்கூடாது அப்படின்றதுனால காலையிலே எல்லாமே சமைச்சி வச்சுடுற மாதிரி இருந்தது. அப்போ கோயிலுக்கு 4:15 போல் கிளம்பிட்டாங்க. 4 மணிக்கு எழுந்திரிச்சிருந்தாங்க. 4 மணிக்குள்ளவே எழுந்திரிச்சிட்டாங்க போல். அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு, ஏன்னா கோயிலில் 2 கோயிலுக்கு இப்போ பூஜை பண்ண வேண்டியிருக்கு. எங்களோட பூஜை நாள் அப்படின்றதுனால அப்போ 2 கோயிலையும் போயிட்டு பூஜை பண்ணணுனால சீக்கிரமாகவே கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா பசங்க எழுப்பி விட்டேன். 4 மணிக்கு எழுப்பின உடனே அவங்க 2 பேரும் எந்திரிச்ச உடனே முதல்ல பூனை கூட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பூனை வந்தாலும் வந்ததுங்க, தூங்குறதுக்கு லேட்டு, எந்திரிச்ச உடனே விளையாடுறதுக்கு எல்லா டைமும் அதுக்கிட்டே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் அதுக்கிட்டே விளையாடிட்டு இருக்காங்க. நான் சரி இழுத்து போட்டுக்கிட்டு போய் பல்லு தேய்ங்கப்பா, குளிக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ கூட கேட்கவே இல்லை. மறுபடியும் அந்த இழுத்து கீழே போட்டால் அது உட்காந்துக்கிட்டு அவங்க விட்டுட்டு கிளம்புறதுக்கு மனசு வரல அவங்களுக்கு. அப்படியே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அவங்க பாட்டுக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறமா எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு பசங்க ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா 2 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க டியூஷனுக்கு. இன்றைக்கி ஸ்கூல் கிடையாது, சண்டேனால். அதனால் டியூஷன் மட்டும் காலையில் டைம் இருக்கும், ஈவினிங் டைம் லீவ் விட்டுருவாங்க. தினமும் காலையில் ஈவினிங், சண்டே மட்டும் காலையில் மட்டும் வைப்பாங்க. ஈவினிங் ஃப்ரீயாக விட்டுருவாங்க பசங்க. அதனால் கிளம்ப மாட்டாங்க. இப்போ அவங்க டியூஷன் கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்ட அப்புறமா போய் குளிச்சுருவாங்க. போனால் நானும் போய் குளிச்சுட்டு வரணும்னு சொன்னால் இல்லை, எனக்கும் லேட் ஆகிட்டே இருக்குது. அவங்க சொன்னால் கேட்கல. பூனை கூட விளையாடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. சரி கொஞ்சம் நேரம் விளையாடட்டும்னு சொல்லிட்டு விளையாடிட்டு ஒரு 6 மணி போல் பசங்க எழுந்திரிச்சு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு டியூஷனுக்கு 7 o'clock கிளம்பிட்டாங்க. நான் அதுக்கப்புறமா போயிட்டு என்னோடய எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்தேன். ரெடியாகி வந்தால் அப்புறமா சின்ன சின்ன வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக இன்றைக்கி 1 மணிக்குள்ளே சமைச்சு முடிச்சிடணும் அப்படின்றதுனால நைட்டுக்கும் சாயங்காலம் என்ன சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடணும். ஏன்னா 1 மணிக்கு அப்புறமா பாத்திரத்தில், அதாவது சாப்பாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் 1 மணி போல் சாதம் முடிச்சுட்டு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சமைச்சு அதை மட்டும் 1 மணிக்குள்ளவே சாப்பிட்டு பாத்திரத்தில் கழுவி ஆகணும். அதுக்கப்புறமா அந்த 1 மணிக்குள்ளவே நைட்டுக்கு என்ன வேணும், இல்லை ஈவினிங் ஏதாவது ஸ்நாக் வேணுமா, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் இன்றைக்கி மதியத்துக்கு சாதமும் ப்ளஸ் ஒரு குழம்பு செஞ்சுருக்கேன். ஜஸ்ட் கொஞ்சமாக ஒரு குழம்பு செஞ்சுட்டு வேறு எதுவும் சைட் டிஷ் செய்ய தேவையில்லை. வெறும் உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணி மசாலா மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணி அதில் பச்சை மிளகாய், மிக்சரு, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கடுகு எண்ணெய், கொஞ்சம் உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சோம்னா அது ஒரு சைட் டிஷ் ரெடி. தாளிப்பெல்லாம் போட தேவையில்லை. வேணுன்றவங்க போடுவாங்க. அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அதனால் நான் அதை ஒரு சைட் டிஷ்ஷாக ரெடி பண்ணலான்னு சாதம் செஞ்சேன். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு தாங்க சாதமே செஞ்சுருந்தோம், 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. நேற்று விலாகில் பார்த்துருப்பீங்க. ஹஸ்பண்ட் சென்னையில் இருக்காங்க. ஹஸ்பண்ட் கூட வேலை செய்கிறவங்க ஒருத்தவங்க கிளம்புறாங்கனால அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுத்து அனுப்பியிருப்பேன். அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது செஞ்சேன். அந்த ஸ்நாக்ஸ் இன்னும் கொஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறமா அவங்க ஹஸ்பண்ட் கூட ஒர்க் பண்ணுறவங்கனால அவங்க வீட்டாண்ட வரும்போது கொஞ்சம் வடை, சமோசா, அதுக்கப்புறமா சாப்னு சொல்லுவோம் அது, அப்புறம் பியாஜின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு 4 ஐட்டம் இருக்கும். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்க வந்தவுடனே வெளியில் சேர் போட்டோன்னே உட்காந்துட்டு இருந்தாங்க. பசங்க போய் ஜூஸ் வாங்கிட்டு வந்தோடனே அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அவங்க உடனே நான் என்னென்ன கொடுக்கணும்னு சொன்னீங்களாமே சொல்லிட்டு கேட்டோன்னே எல்லாத்தையும் கொடுத்து விட்டேன். ஹஸ்பண்ட்க்கு என்னென்ன பார்சல் ரெடி பண்ணி வச்சுருந்தேன்னா அதெல்லாம் கொடுத்துட்டு நான் டீ கொஞ்சமாக போட்டுட்டு டீயோட இந்த ஸ்நாக்ஸ் கொஞ்சம் நேற்று செஞ்சது அதையும் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு இன்றைக்கி சண்டே ட்ரெயின் இருக்குது. ஈவினிங் 4 அங்கேருந்து 4:30க்கு வரும். இங்கே 5:30 அந்த மாதிரி டைமில் இருக்குது. ஒடிஷாலேருந்து அந்த ட்ரெயினில் கிளம்புவாங்க. அதனால் அவங்க வந்தோடனே எல்லாம் அவங்க வீட்லேயும் பேக்கிங்லாம் பண்ணோம். அவங்க ஒய்ஃபு, அவங்க குழந்தைலாம் போகிறாங்க. அதனால் அவங்களோட பேக்கிங் வேலையெல்லாம் பண்ணணும் இல்லையா, சீக்கிரமாக வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி டீயோட கொஞ்சம் பொரி, கொஞ்சம் மிக்சர், அதுக்கப்புறம் இந்த ஸ்நாக்ஸையும் கொஞ்சம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு கொஞ்சமாக பால் ஊற்றி கொடுக்க சொன்னால் குட்டி பையனுக்கு மட்டும் அவருக்கு டீ வேணும்னு சொல்லி கேட்டான். கொஞ்சமாக கொடுத்தேன். அடிக்கடி கொடுக்கறதில்ல, எப்போயாச்சும் ஒரு தடவை தான். அதுக்கப்புறமா வாழைப்பூ இப்போ எப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு சுத்தம் பண்ண தேவையில்லைன்றதுக்காக நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு, வாழைப்பூ எதில் வேணால் செய்யலாம். அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு அந்த கடாயில் கொஞ்சமாக இல்லைனா ஒரு பாத்திரம், கடாய் 2த்துல ஏதாவது ஒன்று வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை வச்சு இந்த பூவை வச்சு நல்லா வேக வச்சுக்கணும். பூவை வேக வச்சு அப்புறமா
ஒரு 10 நிமிஷம் போல் மிதமான சூட்லேயே நம்ம வேக வச்சோம்னா அந்த பூ நல்லா வெந்துடும். ஆக்சுவலி வந்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த நரம்பும் சரி ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த ஒரு இதழும் நம்ம ரிமூவ் பண்ணணும் இல்லைங்களா, அது வந்து சரியாக வேகாது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். அப்படின்றதுனால தான் அதை வந்து நல்லா வந்து வேக வைப்பாங்க. அதை வந்து எடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம நல்லா வேக வச்சுட்டு சமைச்சோம்னா அப்போ வந்து நமக்கு அதில் அந்தளவுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. அப்போ கூட உங்களுக்கு இல்லை நீங்கள் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னா நான் அதை எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு இப்போ காமிக்கிறேன். ஈஸியாக ரிமூவ் பண்ண ஒரு வழி. இப்போ வந்து இந்த மாதிரி அந்த இதை வந்து நம்ம இப்படி மேலே இருக்கிற அந்த தோல் வந்து இப்படி ரிமூவ் பண்ண உடனே இப்படி கையில் பிடிச்சிட்டு ஒரு பக்கம் இந்த மாதிரி கத்தியை இப்படி வச்சு இந்த பக்கம் நம்ம கட் பண்ணிவிடுவோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணுறதை இப்படி கட் பண்ணிக்கிட்டு மீதியை இப்போ நம்ம இது வரைக்கும் வந்து அதுக்கு இதுக்கு மேலே தான் அந்த நாரெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நீங்கள் இப்படி கட் பண்ணிங்கன்னா அது வந்து இப்படி ஈஸியாக வந்துடும். இது அப்படியே வந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி இது மாதிரியும் பண்ணலாம். ஆனால் நான் வந்து எப்போவுமே மோஸ்ட்லி ரிமூவ் பண்ண மாட்டேங்க. ஏன்னா அது சரியாக வேகாது அப்படின்னா நீங்கள் வந்து யார்கிட்ட வேணால் கேட்டு கூட பாருங்கள். அதோடு வந்து ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமானு நீங்கள் செக் பண்ணி கூட பாருங்கள். இது வந்து வேகாது அப்படின்றதுனால தான் வந்து அதை சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப ஈஸியாக வந்து அது வேகாது, நம்ம வேக வச்சு செஞ்சாலுமே. அப்போ வந்து நம்ம இது இந்த மாதிரி 2 ப்ராசஸில் நம்ம வேக வைக்கும் போது அது என்ன ஆகும்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் அது கிறிஸ்பியாகவும் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து சாப்பிட்டோம்னா எதுவுமே வந்து நமக்கு அப்படியே வந்து வாயில் வந்து போட்டு நம்ம மென்னோம்னா அது வந்து மென்னுட்டு அப்படியே நம்ம சுத்தமாக தெரியாமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது உடம்புக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கொடுக்காது. இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம இதே மாதிரியும் எடுக்கலாம். இப்போ நான் எடுத்து காட்டினேன் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஆனால் நான் வந்து அப்படியே வந்து சமைக்கலாம். இப்படி எடுத்துகிட்டு அதை அப்படியே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம வந்து அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்து சமைக்கலாம். அந்த மாதிரி தான் நான் செய்ய போகிறேன். இது வந்து உங்களுக்கு இல்லை நான் வந்து சொல்கிறேன், ஓகே, ஒரு வேளை உங்களுக்கு அதில் கம்ஃபர்டபுளாக இல்லை, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சமைக்கலாம். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கானது தான் இந்த மாதிரி நம்ம கத்தியை வச்சு அந்த லாஸ்ட்டில் வந்து எட்ஜில் வச்சு இப்படி இழுத்தோம்னாலே அது தனியாக, அந்த தோல் தனியாக, அந்த பூ தனியாக வந்து வந்துடும். அது உள்ளே இருக்கிற அந்த நரம்பு தனியாக அப்படி வந்துடும். ஈஸியாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி இதை இப்படி எடுத்து நான் வந்து இதை டைரெக்டாக உங்களுக்கு எப்படி வந்து சுத்தம் பண்ணுறது அப்படின்ற மெத்தடை வந்து நான் காமிச்சிட்டேன். ஜஸ்ட் வந்து கத்தியை வச்சு நம்ம அந்த மூலையில் ஒரு இழுத்தோம்னா அது தனியாக வந்துடும். அந்த மெத்தடில் நீங்கள் செய்யலாம். இப்போ அதையும் எடுக்காமல் நீங்கள் ஓகே 2 தடவை நம்ம இப்போ நல்லா வேக வச்சு செய்கிறோம், எந்த பிரச்சனை வராது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்யலாம். நான் வந்து நிறைய தடவை சமைச்சிருக்கேங்க, எந்த பிரச்சனையும் வரலை. இப்படி வந்து குட்டி குட்டியாக வந்து ஓரளவுக்கு அந்த மேலே இருக்கிற தோல் வந்து ஒன்று வந்து நமக்கு வேண்டாம், ரொம்ப கனமாக இருக்குன்றதை ரிமூவ் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணுமோ அது எல்லாத்தையும் நான் மிக்சியில் போட்டு அப்படியே இந்த மாதிரி நல்லா வந்து அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இதில் கொஞ்சமாக வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ண அப்புறமா இதில் வந்து ஒரு பால் பவுடர் வந்து 1 ஸ்பூன் சேர்த்தோம் அப்படின்னா அந்த பன்னீரோட ஃப்ளேவர் வந்து வரும் நமக்கு. அதனால் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து நமக்கு ஒரு பன்னீர் போல் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இல்லை உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வேண்டாம், உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து வெறுமனா வந்து அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கடலை மாவு 2 ஸ்பூன். இது 2த்தில் ஏதாவது ஒன்று. ஏன்னா கொஞ்சமாக தான் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பேஸ்ட்டு. இதில் வந்து ஏதாவது ஒன்று வந்து சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இதை இந்த மாதிரி இப்போ நான் அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த பூவோட இதை சேர்த்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த தண்ணி பதம் வந்து கரெக்டாக வந்து நமக்கு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இருக்கணும். தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் இதில் சேர்க்க தேவையில்லை. நம்ம பூ அரைக்கும் போதே கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு தான் அரைச்சிருந்தது. அதனால் இந்த மாதிரி இப்போ நீங்கள் இந்த கலக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த மாதிரி அந்த நார் வந்து வந்துடும். அதை வந்ததுன்னா நீங்கள் எடுத்துடலாம், வேண்டாம் அப்படின்னா. இல்லை நீங்கள் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்படி கலக்கும் போதே பாருங்கள், நம்ம கட் பண்ணிவிட்டு அதை உள்ளுக்குள்ளே போடும்போதே நம்ம நார்மலாக எந்த பீஸ்லாம் வந்து கட் ஆகுமோ அதெல்லாம் கட் ஆகிட்ருக்கோம். எது வந்து கட் ஆகாதோ அதெல்லாம் வந்து அப்படி அப்படியே இருக்கும், நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். நீங்கள் கட் பண்ண அப்புறமா இப்போ வந்து ஒரு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறீங்க, எல்லாம் கட் பண்ணுறீங்க அப்படின்போது கட் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த கட் பண்ணுற இடத்துல பிடிச்சிட்டு இப்படி இழுத்தும் போதே உங்களுக்கு தெரியும் எதெல்லாம் வந்து கட் ஆகலையோ இதெல்லாம் வந்து அந்த பெரிய பெரிய இது நரம்பு மாதிரி அப்படின்னு சொல்லி. அப்புறம் வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தட்டில் வந்து ஒரு இப்படி நல்லா தட்டி ஒரு ஷேப் மாதிரி கொடுத்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக அடியில் வந்து எண்ணெய் தடவிருந்தேன். எண்ணெய் தடவிட்டு இப்போ இது மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ஏற்கனவே அடுப்பில் அந்த தண்ணி வச்சு வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதே பாத்திரத்தில் வச்சு இதை வேக வச்சாலும் சரி. நீங்கள் வந்து காலையில் இட்லி செய்கிறீங்க அப்படின்னா இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து இட்லி செய்யும் போதே இது மறுபடியும் ரெடி பண்ணி நீங்கள் வச்சு வேக வச்சு வச்சுட்டிங்கன்னா மதியம் குழம்பும் செய்யலாம், நைட்டுக்கு வந்து நீங்கள் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸும் செய்யலாம். இப்போ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி
பார்க்கலாம். வெறும் எண்ணெய் ஊற்றி மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா சேர்த்துட்டு அதில் உப்பு சேர்த்து தக்காளி, இஞ்சி, வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருந்ததை இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை எண்ணெய் பிரிஞ்சு ஃபுல்லாக வந்து வெளியில் வர அளவுக்கு இதை வந்து நல்லா நம்ம வந்து வேக வச்சுக்கணும். எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு மொத்தமாக வெளியில் வர அளவுக்கு இந்த மசாலாவை வந்து நம்ம எண்ணெயிலேயே வதங்க விடணும். இப்போ வந்து கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள், சீரகத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா இந்த மாதிரி நீங்கள் குழம்புக்கு என்ன ஆட் பண்ணுவீங்களோ அதையே ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் நம்ம போட்டுட்டோம்னா அந்த கலர் வந்து குழம்போட கலரு நமக்கு வந்து ரெட் கலரில் போட்டோம்னா மிளகாத்தூள் இருக்கிற அளவுக்கு பொறுத்து ரெட் கலர் வரும். இப்போ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் ஓரளவுக்கு பிரிஞ்ச உடனே இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பிரியலை, ஜஸ்ட் லைட்டாக தான் பிரிஞ்சிருக்கு. இந்த மசாலாவை நான் வந்து இப்படி ஒன்றா சேர்த்துக்கிட்டு இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை வச்சிடுறேன். இந்த பக்கம் மசாலா வேக எப்படியும் இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதுலேயே வந்து இந்த காயும் வந்து நமக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பன்னீரும் வந்து வெந்துடும். அதனால் அதுக்கு மேலேயே வச்சுட்டேன். இப்போ வந்து இதை மூடி போட்டு நம்ம பொறுமையாக லாஸ்ட் சிம்மில் வச்சு பொறுமையாக ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். நான் ஊற்றிருக்க அந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு இது வந்து தீ பிடிக்காமல், அதாவது அடி பிடிக்காமல் கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் கெட்டியான மசாலா ஊற்றிருக்கீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை வெளியே எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஸ்டாண்டை எடுத்துகிட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்த அப்புறமா இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்புக்கு. இப்போ லைட்டாக வந்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்படி வந்து மிக்ஸ் பண்ணி இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி எவ்வளோ வந்து தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒரு 4 வந்து நான் ஆல்ரெடி இந்த மாதிரி வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை இதோடு சேர்த்து ஒரு கலக்கி கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து மறுபடியும் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறேன். குழம்பு வந்து நம்ம எப்போவுமே எப்படி வந்து ஒரு கன்சிஸ்டன்சி வந்த அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்த அப்புறமா நம்ம காய்கறி போட்டு எண்ணெய் பிரிய விடுவோமோ அந்த மாதிரி தான். இப்போ வந்து நல்லா உருளைக்கிழங்கு வதங்கின அப்புறமா ஏற்கனவே வெந்திருந்தது நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்த அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி இப்போ கொதிக்க விடணும். இந்த மாதிரி கொதிக்கும்போது நம்ம ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த வாழைப்பூ பன்னீரை இதில் சேர்த்துக்கணும். வாழைப்பூ பன்னீர் வந்து நீங்கள் எண்ணெயில் பொரிச்சிட்டு ஆட் பண்ணாலும் சரி, இல்லை அப்படியே வந்து இந்த மாதிரி டேரெக்டாக போட்டாலும் சரி. ஆனால் நான் வந்து எண்ணெயில் வந்து ஆல்ரெடி மசாலாவையே நல்லா எண்ணெய் போட்டு ரெடி பண்ணியிருக்கிறதுனால மறுபடியும் வந்து எண்ணெயில் வறுக்கலை. இப்படி வந்து செம்ம சூப்பராக ஒரு 5 நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ அதுக்கப்புறம் சாதம் செஞ்சுருந்தேன். சாதம் வந்து பாருங்கள் கொஞ்சோண்டு தான். இது வந்து இவ்வளோ குட்டி பாத்திரம் தான். அதுலேயே வந்து ஒரு 1/4 வாசி கூட சாதம் இல்லை, அவ்வளோதான் செஞ்சுருந்தேன். சாதம் செய்யும்போது இந்த மாதிரி மேலே வரதை இந்த பொங்கல்லாம் வந்து எடுத்துகிட்டு உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வந்து சாதத்துலேயே 3 வந்து வேக வச்சுருந்தேன். இதை வந்து சைட் டிஷ் மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ வந்து சாதம் ஓரளவுக்கு வந்துருச்சு. கரெக்டாக வெந்த உடனே நான் வந்து வடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம் கோதுமை மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கேன். கோதுமை மாவு, சர்க்கரை, கொஞ்சமாக வந்து இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன். தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நமக்கு வந்து கரெக்டாக வரும். ஜஸ்ட் லைட்டாக கிறிஸ்பியாகவும் வரும். இப்போ அடுப்பு மேலே ஒரு தவா வச்சு தவா நல்லா சூடான அப்புறமா இந்த மாவை ஊற்றி இப்படி வந்து நல்லா மெதுவாக மெல்லிஸாக வந்து நான் தேய்ச்சி விடுறேன். உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமா, மெல்லிசாக வேணுமா, கனமாக வேணுமா அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக ஊற்றிட்டு இப்போ இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து 4 சைடு போட்டுடலாம். இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நேற்று விலாகில் பார்த்துருப்பீங்க, நான் ஸ்நாக்ஸ் செஞ்சுருந்தேன். அந்த ஸ்நாக்ஸில் வந்து மீதியான எண்ணெய் தான். அதையே வந்து நான் இதில் போட்டுட்டு திருப்பி போட்டு இந்த மாதிரி 2 பக்கம் நல்லா சாஃப்டான ஒரு கோதுமை தோசை ரெடி பண்ணிட்டேன். இதே மாதிரி எல்லா தோசையும் நான் ஊற்றி எடுத்துக்கிறேன். நீங்கள் சாஃப்டாக வேணும்னா இந்த மாதிரி செய்யுங்க. இல்லை கிறிஸ்பியாக வேணும்னா இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒன்றுன்னா வந்து எவ்வளோ மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்களே பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 போல் செஞ்சேன். மாமியார் வந்து பால் கொண்டு வந்தாங்க அங்கேருந்து, கடையில் வாங்குகிற இடத்துலேருந்து. அதனால் மாமியார் வந்த உடனே சாப்பிட்றீங்களான்னு கேட்டோடனே சரின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு 2 எடுத்து கொடுத்தேன், சூடாக இருக்குவே. அவங்களுக்கு வந்து சாப்பிட்டுட்டாங்க. அவங்க சாப்பிட்ட அப்புறமா வந்து கொஞ்சமாக ஒரு கரம் மசாலா ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி வீட்டில் கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. அது வந்து இன்னும் ஃபுல்லாக ரெடி பண்ணலைங்க. ஜஸ்ட் வந்து லைட்டாக தான் ரெடி பண்ணேன் பாதி. அதுக்கப்புறம் சரி ஃபஸ்ட்டு சமையல் முடிச்சிடலான்னு சொல்லி அதை ஓரமாக வச்சுட்டு இந்த பக்கம் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்கன்னு. இந்த ஒடிசாவில் வந்து இப்படி தாங்க இருக்கும். குட்டி குட்டியாக இந்த ஸ்நாக்ஸ்லாம் விற்பாங்க கடையில். அதை வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க.
வந்தாங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு, அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ தோசை செஞ்சுருந்தேன். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அம்மாவுக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் பசங்க வந்து ஒன்று ஒன்று சாப்பிட்டாங்க. அப்புறமா வந்து நைட்டுக்கு ஈவினிங்க்கு பசி எடுத்தால் சாப்பிட்றதுக்கு ஜூஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஈவினிங்கில் எப்போவுமே ஏபிசி மால்ட் பண்ணுறது வழக்கம். எப்போயாச்சும் ஒரு நாளைக்கு மட்டும் வெறும் பால் குடிப்பாங்க. இன்றைக்கி வந்து ஏபிசி மால்ட் பண்ண போகிறேன். அதனால் வந்து கரெக்டாக ஒரு 10 தோசை செஞ்சுருக்கேன். அம்மாவுக்கு வந்து ஆல்ரெடி 2 கொடுத்துட்டேன். நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பசங்க வந்து ஒன்று ஒன்று சாப்பிட்டாங்கன்னா 11:30 மணி போல் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த ஸ்நாக்ஸும் வந்து இருக்குது. இதுவே வந்து ரொம்ப அதிகம், ரொம்ப வேக்காடாக இருக்குங்க. மழை வர மாதிரி இருக்குது. ஆனால் நல்ல வெயில் காயுது. திடீர்னு மழை தபன்னு பெய்யுது, மறுபடியும் வெயில் காயுது. அதனால தான் ரொம்ப அனலாக இருக்குது. சமைச்சு முடிச்சிட்டேன் எல்லா வேலையும். பாலையும் அடுப்பு மேலே வச்சுருக்கேன். பால் வந்து கொதித்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது, சமையல் வேலை. அதுக்கப்புறம் சீக்கிரம் சாப்பிட்டு பாத்திரத்தை கழுவ ஆரம்பிக்கணும். பாத்திரத்தெல்லாம் கழுவி 1 மணிக்குள்ளே கரெக்டாக எல்லா வேலையும் முடிச்சிடணும். அப்போ தான் வந்து கிரகணம் அதுக்காக வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வீட்டில். அதே மாதிரி நானும் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடகடன்னு தோசையெல்லாம் செஞ்சு தட்டு ஃபுல்லாக வந்து வச்சுட்டு இப்போ ஏபிசி மால்ட் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். சரி, பால் ஃபஸ்ட்டு நல்லா சூடாகட்டும், அதுக்கப்புறமா வேணால் நல்லா சூடான அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சில்லுன்னு ஆகட்டும், நல்லா வந்து கூலிங்காக லைட்டாக இருக்கும்போது ஜூஸ் போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு ஈவினிங் டைமில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து பசங்களுக்கெல்லாம் சாப்பிட கூப்பிட்டா 2 பேரும் வந்து சாப்பிடுங்க வாங்கன்னா அவங்க நல்லா பூனை கூட விளையாடிட்டு இருந்தாங்க. மறுபடியும் எதிரில் பூனையை கொண்டு போய் வச்சுட்டு அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சமாக தூக்கி போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. சாப்பிட்ற பொருளெல்லாம் கொடுத்துட்டு பேப்பர் போட்டு இந்த மாதிரி. சரி, போனதும் விளையாடுறது வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பாடு, குழம்பு, உருளைக்கிழங்கு மசியல் அது எல்லாத்தையும் சாப்பிட்ட அப்புறமா மறுபடியும் வந்து டக்குன்னு வந்து பாத்திரம்லாம் கழுவி போட்டுடலான்னு சொல்லிட்டு 12:30 மணி ஆகிடுச்சு. கடகடன்னு எல்லா சாமானத்தையும் கழுவிட்டு மழை வர மாதிரி இருக்கனால அப்படியே வந்து வெளியில் காய வச்சிருந்த துணியெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுட்டு பாத்திரத்தில் கழுவினோடனே பசங்க ஒன்றா வந்து உள்ளே கொண்டு வந்து வச்சாங்க. விளையாடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்னால அவங்க மோஸ்ட்லி வந்து வரலை. நான் பரவாயில்ல நம்மளே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல நீங்கள் போய் விளையாடுங்க நான் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே எடுத்து வச்சுட்டேன். ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லா கோதுமை தோசை செஞ்சோம்னாலே கொஞ்சம் நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதில் நல்லா தேய்ச்சி கழுவ வேண்டியிருக்கும். அது மாதிரி எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பாட்டிலில் சின்ன பாட்டிலில் தண்ணி பிடிக்க வைக்கிறது வழக்கம் எப்போவுமே. அது மாதிரி பாட்டிலில் வந்து யாராச்சும் வந்து வீட்டுக்கு தண்ணி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அதில் கொடுக்கலாம் குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒடிஷாவில் வந்து மோஸ்ட்லி இந்த கிண்ணம் அப்புறமா இந்த சின்ன பாத்திரத்தில் தான் வந்து தண்ணி குடிப்பாங்க. சொம்புலெல்லாம் அந்தளவுக்கு மோஸ்ட்லி கம்ஃபர்டபுளாக குடிக்க மாட்டாங்க. நம்ம பாட்டில் கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு ஓகேவாக இருக்கும். அதனால் தண்ணி வந்து எப்போவுமே வீட்டில் குடிக்கிறதுக்கு வந்து தண்ணி தேவை நமக்கு. அதனால் அதுலேயும் வச்சுட்டு ப்ளஸ் வந்து பக்கெட்லேயும் தண்ணி தேவையான அளவு கொண்டு வந்து வச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்துட்டேன். பசங்களும் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் நேரம் லைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லைவ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் நேரம் எடிட்டிங் வேலைலாம் இருந்தது, அதெல்லாம் பண்ணிவிட்டு பசங்க வந்து வெளியில் போயிட்டு விளையாடணும்னு சொன்னாங்க. மழை வர மாதிரி இருக்கனால வெளியிலலாம் போக வேண்டாம், வீட்டிலே விளையாடுங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் சாயங்காலம் ஆகிடுச்சு. வீடு வாசலெல்லாம் பெருக்கி வீட்டுக்கு தேவையான அளவு தண்ணி கொண்டு வந்து வச்சு திடீர்னு பார்த்தா எங்கள் மாமியார் வந்து மீட்டிங் இருக்குவான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் சரி கொஞ்ச நேரம் அப்போ தான் படுத்திருந்தேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டு அவங்க கூப்பிட்டவுடனே முகத்தை கழுவிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். வீட்டிலேருந்து வெளியில் போனால் இப்படி தாங்க, வெளியில் போகும்போது எங்கள் மாமியார் வந்து கூட வருவாங்க, பசங்க வந்து கூட வருவாங்க. யாராச்சும் கூட வரும்போது தான் அந்த வாசல்லாம் வெளியில் வர வேண்டியிருக்கும். ஒண்டியாலாம் விட மாட்டாங்க. வெளியிலலாம் ஒண்டியாக போகிறதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். விட மாட்டாங்கன்னு இல்லை, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கே தான் வந்து கோயில் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தீங்களா, எங்கள் வீடு இந்த பக்கம் அந்த க்ரீன் கலர் கட்டியிருக்கோம் தெரியுதுங்களா, அங்கே தான் வீடு. அங்கேருந்து இந்த பக்கம் வந்து ஊருக்குள்ளே போகிற வழி. ஊருக்குள்ளேனா ஊருக்குள்ளே ஒரு கிராமம் இருக்குது. மெயின் ரோடு வந்து எங்கள் வீடு எத்துக்குள்ள தான். இங்கே வந்து ஊர் ஒன்று உள்ளுக்குள்ளே இருக்குது. இது வந்து எங்களோட பழைய வீடு, பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வ்ளாக் பண்ணியிருந்தேன். இந்த வீடு தான். இந்த வீட்டிலேருந்து அம்மா வந்து எங்கள் ஓரக்குத்தி அங்கே தான் இருக்காங்க, அவங்கள கூட்டிகிட்டு வர போயிருக்காங்க. மீட்டிங்க்கு அவங்களும் வரணும். ஓரக்குத்தியும் லேடிஸ்லாம் அந்த சங்கம் மாதிரி குழு மாதிரி பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அவங்க வந்துட்டாங்க. எங்கள் மாமியார் வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க போனவுடனே நான் எங்கள் ஓரக்குத்தியும் 2 பேரும் அப்படியே பொறுமையாக அந்த பக்கம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம்.
எங்கள் ஓரக்குத்தி வந்து முன்னாடி போக, நானும் பின்னாடி அவங்க பின்னாடி போயிட்டுருந்தேன். பெரியவங்க வந்து முன்னாடி போகணும். ஏன்னா ரோட்டில் வந்து யாராச்சும் நின்றுக்கிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுனால. இங்கே வந்து ஒரு பழக்கம் அது. நாங்கள் 2 பேரும் போயிட்டே இருக்கும்போது மறுபடியும் அந்த பக்கம் இருந்து ஒரு அக்கா வந்தாங்க. அவங்க வந்தோடனே நீங்கள் முன்னாடி போங்க, நாங்கள் பின்னாடி வரோம்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி போனாங்க, நாங்கள் பின்னாடி. அந்த மாதிரி மாற்றி மாற்றி வண்டியெல்லாம் வரவே ஓரமாக நின்று பொறுமையாக வந்து கிளம்பினோம். அவங்க அந்த பக்கம் போக, நான் இந்த பக்கம் போக வழி ஃபுல்லாக ஒரே சேராக இருந்தது. மழை வந்துட்டுருக்கிறதுனால ஊருக்குள்ளே வந்து நல்ல ரோடு போட்டிருக்காங்க. ஆனாலும் ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு 2, 3 லேடிஸ் வருவாங்க. அவங்களுக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். அவங்க வந்த அப்புறமா மொத்த பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த வீட்டில் வந்து பின்னாடி சைடில் அவங்க வந்து அந்த குழு அந்த பேப்பர்லாம் எழுதி வைக்கிறது இதெல்லாம் வந்து ஒடியால் நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க வந்து இது வந்து அவங்க வீடு தான். அவங்க வந்து பின்னாடி அவங்களுக்கு ஒரு ரூம் மாதிரி இருக்குது. அங்கே வந்து கொஞ்சம் மிஷின்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இந்த நெல் அடிக்கிற மிஷினு, அதுக்கப்புறம் கயிறு ரெடி பண்ணுற மிஷினு இதெல்லாம். அதனால் அங்கே போயிட்டு மீட்டிங் பண்ணோம். அந்த இடத்துல கொஞ்சம் இடம் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க, நான், அக்கா 3 பேரும் வந்து போனோம். போய் பார்த்தா நிறைய பேர் உட்காந்துட்டுருந்தாங்க. ஆல்ரெடி எல்லாருமே வந்துட்டாங்க. எனக்கு வந்து லேட்டாக தான் தகவல் கிடச்சிது. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து சரி என்ன தான் மீட்டிங் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால், ஆல்ரெடி நிறைய பேர் வந்து உட்காந்துட்டுருந்தாங்க. அப்படியே பொறுமையாக அந்த பக்கம் போயிட்டு அங்கே இருக்கிறவங்களெல்லாம் அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்துகிட்டு உட்காந்துட்டு அவங்கக்கிட்ட எல்லாம் பேசிவிட்டு, என்ன மீட்டிங்கு, எங்கே போய்ட்டு எத்தனை நாள் ஆச்சு பார்த்து அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா ஊருக்குள்ளே எங்கேயாச்சும் வேலை இருந்தால் எப்போயாச்சும் வீட்டு பக்கம் வருவாங்க, பேசுவாங்க. அப்புறமா கண்டுக்கவே முடியாது, எவ்வளோ நாள் ஆனால் அப்புறமா தான் பார்க்க வேண்டியிருக்கும். எல்லாேருக்கும் அவங்க வீட்டில் வேலைக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து யாரும் அந்தளவுக்கு மோஸ்ட்லி வெளியெல்லாம் வரமாட்டாங்க. ஒரு சிலர் மட்டும் வருவாங்க. இவங்க தான் எங்கள் ஓரக்குத்தி. அதுக்கப்புறமா வந்து நல்லா எல்லோரும் பேசிவிட்டு, என்ன பண்ண, சாப்பிட்டீங்களா, சாப்பாடு செஞ்சிங்களா, என்ன சமையல், அது இதுன்னு பேசி நல்லா கொஞ்சம் நேரம் அரட்டை அடிச்சுக்கிட்டு அந்த மீட்டிங்லாம் கேட்டுக்கிட்டு அப்படி பேசிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மீட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா, இந்த கவர்மெண்ட்லேருந்து லோன் கொடுக்குறாங்க இல்லைங்களா, ஏதாவது பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறதுக்கு, சின்ன சின்ன பிஸ்னஸஸ் அது மாதிரி வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணுமா, அது வந்து அதை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. எக்ஸ்ப்ளனேஷன் ஒருத்தராக அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன்னு ரொம்ப நேரம் அரட்டை அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன், போதும் நிப்பாட்டுங்க, அரட்டை அடித்ததெல்லாம். அந்த அக்கா வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண ஆரம்பித்தோன்னே எல்லோரும் வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, அவங்க வந்து இந்த தேங்காய் நார் வச்சு கால் துடைக்கிற அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி ரெடி பண்ணுவாங்க இல்லையா, அதை வந்து ரெடி பண்ணுற மிஷின் கவர்மெண்ட்லேருந்து அலாட் பண்ணியிருக்காங்களாம். அதெல்லாம் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மீட்டிங் முடிஞ்ச அப்புறமா அவங்க வந்து 2 பேரும் ஒன்றா இங்கே வந்தோம். ஓரக்குத்தி அந்த பக்கம் போன உடனே நான் வந்து இங்கே நின்றுட்டு இருந்தேன். எங்கள் மாமியார் வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் வந்து விட்டுட்டு வந்தாங்க. வீட்டுக்கு வந்த அப்புறமா ஆல்ரெடி வந்து வீடெல்லாம் பெருக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு பழங்களெல்லாம் கட் பண்ணி சின்ன சின்னதாக ஜூஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். கேரட்டு, ஆப்பிள், பீட்ரூட்டு, கொஞ்சமாக வந்து சர்க்கரை, கொஞ்சமாக முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லி மிக்ஸியில் வந்து நிறையவே செஞ்சுருந்தேன். 1 லிட்டர் பாலில் ஃபுல்லாகவே வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து எடுத்துருந்தேன் பாலில். ஆல்ரெடி எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டா நம்ம நைட்டுக்கும் வந்து பசங்க கோதுமை தோசை சாப்பிடும்போது லைட்டாக வச்சு சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக போட்டிருந்தேன். அவங்களும் சரின்ட்டு ஈவினிங் டைமு கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 6 o'clock பூனை கூட விளையாடிக்கிட்டே படிச்சுட்டு இருந்தாங்க. சரி படிக்கட்டும்னு சொல்லிட்டு நானும் எதுவும் சொல்லலை. பூனை புதுசாக வந்திருக்கனால அப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் 2 பேரும் எல்லாம் படித்து முடித்த அப்புறமா அதே வந்து தோசை கொடுத்தேன். கோதுமை தோசை ப்ளஸ் வந்து கொஞ்சமாக வந்து சாயங்காலம் வந்து ஆல்ரெடி ஏபிசி மால்ட் வந்து கொடுத்துட்டேன். ஃபுல்லாக குடிச்சிட்டாங்க. கொஞ்சமாக தான் இருந்தது, அப்பாவுக்கு கொடுத்தேன், நானும் குடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் இருந்தது. அதை குடிக்க சொன்னால் 2 பேருமே குடிக்கல. பூனைக்கு வந்து கொடுக்கலாம், பூனை குடிக்கும்னு சொல்லி நான் சொன்னேன், ஏபிசி மால்ட்டா பூனைக்கு வைப்பாங்க, அது போய் குடிக்குமா அது அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் குடிக்கும், நல்ல பூனை அப்படின்னு சொல்லிட்டு பாசமாக வந்து ஊற்றி கொடுத்தாங்க. அது குடிக்கவே இல்லை. அதுக்கப்புறமா வேஸ்ட்டாக தான் போச்சு. மீதி இருந்ததை வந்து பசங்களை குடிக்க சொன்னால் வேணான்னாங்க. அதுக்கப்புறம் நானே குடிச்சிட்டேன். ஏன்னா ஈவினிங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் அந்த தோசையில் கொஞ்சம் பிச்சு கீழே வச்சுருந்தாங்க. அது சாப்பிட்டுட்டு அந்த தோசையை வந்து கொஞ்சம் சாப்பிட்டுச்சு. பால் மட்டும் தான் குடிக்கும் போல், இந்த மாதிரி சாப்பிடாது போல். அதுக்கப்புறமா சரி அது கொண்டு போய் வெளியே விட்டுட்டுவான்னு சொன்னால் அது நேராக பார்த்தா என் மேலே வந்து ஏறி உட்காந்துக்குச்சு. நான் உட்காந்த உடனே பசங்கக்கிட்ட சொன்னேன், ஒழுங்காக இறக்கி விட்டுருங்க, இல்லைனா எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொன்னோன்னே 2 பேரும் சேர்ந்து அதை இறக்கி விட்டாங்க. ஒருத்தர் பிடிச்சிட்டு ஒருத்தர் சிரிக்கன்னு சொல்லி மாற்றி அதை இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து நைட்டு
எப்போவும் செய்கிற மாதிரி தான் பாயெல்லாம் போட்டுட்டு பாத்திரம்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு தூங்கிட்டோம். இவ்வளோ தாங்க இன்றைக்கி விலாகு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. இதே மாதிரி இன்னொரு புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.